அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு ரொம்பவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுங்க. உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் தலைமுறைக்கே பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுன்னு கூட சொல்லலாங்க. உலகில் உள்ள அனைத்தும் உங்கள் வசமாகும். நீங்கள் என்ன சொன்னாலும் தட்டாமல் மண்டியிட்டு அனைவரும் நிச்சயமாக கேட்பாங்கங்க. உங்களுடைய கையை மட்டும் இப்படி வைத்து இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள். நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்களுக்கு செல்வாக்கு ஏற்படும். நீங்கள் என்ன கேட்டாலும் அது அப்படியே கிடைக்குங்க. அந்த அளவுக்கு அற்புதமான பதிவை தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த அற்புதமான வழிங்க. இது நிறைய பேர் மறந்துட்டாங்க, நிறைய பேருக்கு தெரியல. ஆனால் நம்பிக்கை வைத்து இதை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றித்தரும். அதாவது நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு இது உங்களுக்கு உதவி பண்ணும். நீங்கள் என்ன கேட்டாலும் நீங்கள் என்ன செய்தாலும் அது அவங்களுக்கு அப்படியே சித்தியாகக்கூடியது. இதற்கு நீங்கள் பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்கம்மா. உங்கள் மீதும் உங்கள் இஷ்ட தெய்வம், உங்கள் குலதெய்வம், இந்த பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை வைத்து செய்யும்போது நிச்சயமாக சிறந்த பலனை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அது என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. இது கூடவே ஒரு சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்கம்மா. அதாவது, அக்கா, என் பெயர் பார்வதி. நான் உங்கள் சேனலை 2 வருடமாக ஃபாலோ பண்ணுறேன். இப்போ என் வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் ஏற்பட தொடங்கிவிட்டது. நன்றி அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இதே போல் உங்களுடைய வாழ்க்கையும் மாறும், உங்களுடைய வேண்டுதலும் விருப்பமும் நிறைவேறும். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம சேனலில் கூட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயுமே உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லுங்கள். நேற்று யார் யாரெல்லாம் நேற்று காலையில் போட்ட வீடியோவுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லியிருந்தீங்களோ உங்கள் அனைவருக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையை சாயப்பாவும் வராகி அன்னையும் உங்களுடைய குலதெய்வமும் நிறைவேற்றி தரும். கூட்டு பிரார்த்தனையில் இருக்கக்கூடிய 2 சகோதரி, ஒரு சகோதரி பார்த்திங்கன்னா கூட்டு பிரார்த்தனை என்று கமெண்ட்டில் சொல்லியிருக்கிறவங்களுக்கும் சரி, கூட்டு பிரார்த்தனை இருக்கிற குரூப்பில் இருக்கிற அனைவருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு சாய்பாபா கோவிலில் அந்த மட்டை தேங்காயை உங்களுடைய பிரார்த்தனையெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எரிச்சிட்டு வராங்க. அதே போல் இன்னொரு சகோதரி பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் வராகி அம்மனுடைய கோவிலை கட்டி கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுமே நம்ம கூட்டு பிரார்த்தனையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, நம்ம வெள்ளிக்கிழமையில் யார் யாரெல்லாம் கமெண்ட்டில் உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லியிருக்கீங்களோ உங்களுடைய அனைவருடைய பிரார்த்தனை ஒவ்வொன்றாக படித்து உங்களுக்காக அந்த சகோதரி அவங்க கோவிலில் வராகி அம்மன் கிட்ட உங்களுக்காக அர்ச்சனை பண்ணி உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறாங்க. இதுதான் நம்மளுடைய சேனலோட சிறப்பு. அந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவது. எங்களால் என்ன உங்களுக்கு பண்ண முடியுமோ என்னுடைய சேனலை பார்க்குற அனைவருக்குமே ஏதாவது ஒரு நல்லது செய்யணும். அதனால தான் கூட்டு பிரார்த்தனை செய்கிறோம். அது கூடவே இந்த 2 நல்ல விஷயங்களை 2 சகோதரிகள் செஞ்சிட்ருக்காங்க இது வரைக்குமே. அதனால் உங்களுடைய பிரார்த்தனையை கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை என்று ஒரே ஒரு வரியில் சொல்லிவிடுங்க. நேற்று பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரே ஒரு வரியில் உங்களுடைய பிரார்த்தனையை சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப எளிமையாக இருந்தது. சீக்கிரமாக நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறதுக்கு அது உதவியாக இருந்தது. அதற்காக உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேங்கம்மா. அதே போல் இன்றைய பதிவில் நான் ஏற்கனவே சொன்னது போல் 3 உலகமே உங்கள் வசமாகும். நீங்கள் என்ன சொன்னாலும் அதை தட்டாமல் மண்டியிட்டு கேட்பாங்க. உங்கள் கையை இது போல் வச்சுட்டு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள். இதை நீங்கள் செய்வதனால உங்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, என்னுடைய கணவர் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, என்னுடைய குழந்தைகள் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, யாருக்குமே என்னை பிடிக்க மாட்டேங்குது, எனக்கு எந்த ஒரு வசீகரத்தன்மையுமே இல்லை, நான் எங்கே போனாலும் எனக்கு அந்த அளவுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இருக்குது அப்படின்ற அனைவருக்குமே இது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்களா, இல்லை கணவன் உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்களா, இல்லை மனைவி கேட்க மாட்டேங்கிறாங்க, இல்லை மாமனார் மாமியார் உங்களை எப்பொழுதும் அவதூறாக பேசுகிறாங்க, ஏதாவது பிரச்சனை கொடுக்குறாங்க, இல்லை நீங்கள் எங்கேயோ வெளியில் ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, அங்கே எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை, உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க
அப்படின்றவங்களா இருந்தாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் போன இடமெல்லாம் உங்களுக்கு செல்வாக்கு, நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே உங்களுக்கு செல்வாக்கு ஏற்படணும். செய்கிற தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படணும். கஸ்டமர் அதாவது வாடிக்கையாளர்கள் வந்து உங்களை தேடி வரணும். இது போல் எதற்கு வேண்டுமென்றாலும் இதை நீங்கள் தாராளமாக செய்ய. இது பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம். சப்போஸ் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய முடியாதவங்க மாலை நேரத்தில் சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு இதை நீங்கள் செய்யலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் செய்யுங்க. நிச்சயமாக நல்ல பலனை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறதா இருந்தால் ஏதாவது ஒரு அமைதியான பிளேஸில் உட்காந்துக்கோங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்துக்கோங்க. ஏதாவது மேட்டு மேலே இல்லை பலகை பெட்ஷீட் இது மாதிரி விரித்து அதற்கு மேலே அமர்ந்து கொண்டு, இப்போ ஸ்க்ரீனில் என்னுடைய கையை நான் வச்சு காமிச்சிருக்கேன். அதே போல் உங்களுடைய கையை நீங்கள் வைக்கணும். எந்த இடத்துல உட்காந்துருக்கீங்களோ, அதாவது பெட்ஷீட்டு மேட்டு அதன் மீது உட்காந்துருப்பீங்க இல்லையா, நேராக அதாவது முதுகு தண்டு வளையாமல் நேராக உட்காந்துக்கோங்க. பத்மாசனத்தில் உட்காந்துக்கோங்க. நம்ம தியானம்லாம் பண்ணுவோம் பாருங்கள், அது போல் உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு முதல்ல மூச்சை நல்லா இழுத்து வெளியில் விடுங்க. மூச்சை நல்லா இழுத்து வெளியில் விடுங்க. இது போல் 3 முறை செஞ்சதுக்கப்புறம் நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். அது போல் உங்களுடைய 2 உள்ளங்கையுமே நல்லா விரித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கட்டை விரலை விட்டுட்டு மற்ற விரல்களை நல்லா இறுக்கமாக மூடி 2 விரலும் தொடுறது போல் இப்போ நான் எப்படி ஸ்க்ரீனில் வச்சுருக்கனோ அதே போல் 2 உள்ளங்கையும் நல்லா இறுக்கமாக இறுக்கிக்கிட்டு 2 கட்டை விரலும் ஒன்றா சேர்ந்து அதை உங்களுடைய நெஞ்சு பகுதிக்கிட்ட இப்போ எப்படி ஸ்க்ரீனில் இருக்கோ அதே போல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கண்ணை மூடி உங்களுடைய இஷ்ட தெய்வம், நீங்கள் யாரை விரும்பி கும்பிடுறீங்களோ அவங்கள மனசில் நிறுத்திக்கோங்க. அதாவது உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், உங்களுடைய குலதெய்வமாக இருக்கலாம், இல்லைன்னா விஷ்ணு பகவானையும் நீங்கள் மனசில் நினைக்கலாம். அதாவது இந்த முத்திரை பார்த்திங்கன்னா திரிலோக மோகினி முத்திரை அப்படின்றது தான் இதுக்கு வந்து பேர். நம்ம கேட்கப்படும் அனைத்தையும் நமக்கு வசமாக்கி தரக்கூடியது. குலதெய்வத்தை நம் வசமாக்கக்கூடியது, நம் இஷ்ட தெய்வத்தை நம் வசமாக்கக்கூடியது. அதாவது நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தோட மந்திரமாக இருக்கலாம், குலதெய்வத்துடைய பேராக இருக்கலாம், இல்லை விஷ்ணு பகவானுடைய மந்திரம். இதில் எந்த மந்திரத்தை வேணாலும் நீங்கள் வந்து மனசுக்குள்ளே உச்சாடனம் பண்ணலாம். உங்களுக்கு என்ன வேண்டுமோ நீங்கள் வேண்டியதும் கேட்கலாம். இதே போல் முத்திரை வச்சுக்கிட்டு உங்கள் குலதெய்வம் இல்லைன்னா உங்கள் இஷ்ட தெய்வம் இல்லை விஷ்ணு பகவானுடைய மந்திரம் எதுவாக இருந்தாலும் இந்த முத்திரையை வச்சுக்கொண்டு அதை நீங்கள் மனசில் சொல்லணும். சொல்லும்போது 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க போயிடலாம். இப்படி செய்வதன் மூலமாக உலகமே உங்கள் வசமாகும். நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களுக்கு செல்வாக்கு ஏற்படும். நீங்கள் செய்கிற பிஸ்னஸ், அதாவது நீங்கள் எந்த ஒரு தொழில் செய்தாலும் அதில் நல்ல ஒரு வாடிக்கையாளர்கள் வர ஆரம்பிப்பாங்க. முக வசீகரத்தன்மை ஏற்படும். அனைவரும் உங்கள் வசமாவாங்க. அதனால் இதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம். நான்வெஜ் சாப்பிட்ருக்கும் போது அன்றைய நாளை விட்டுடுங்க. மாதவிடாய் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை நீங்கள் செய்யலாம். முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு உங்களுக்கு வாழ்நாள் முழுவதுமே இதை நீங்கள் செய்ய நல்ல பலன் கொடுத்து கொண்டே இருக்கும். உங்களுடைய குலதெய்வம் உங்கள் வசமாகும். உங்களுடைய இஷ்ட தெய்வமும் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்ற தொடங்கும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொன்றாக கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால் நம்பிக்கையோடு இதை நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலனை கொடுத்தே தீரும். நல்லதே நடக்கும். நன்றி.